மகாநதி டீம் எல்லாருமே கூப்பிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடத்தின அந்த ஃபங்க்ஷனில் வந்து சூப்பராக வந்து ஒரு விஷயம் நடந்ததுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வந்து நம்ம சுவாமி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து அப்சர்வ் ஆயிடுச்சு. சுவாமி வந்து நம்ம நிவினை பற்றி அவ்வளோ அழகாக வந்து பேசினார். பார்த்தீங்கன்னா நிவின் சொல்லக்கூடாது, ருத்ரன் தான் ஒரு பேர். நிவின் நிவின் சொல்லி நம்ம நிவினே வருது. ஆக்சுவலாக வந்து சுவாமி வந்து ருத்ரன் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். இப்போ ஒரு சீரியல் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா அது நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னும்போது ஒரு ஹீரோ வந்து அப்படியே போயிட்டே இருக்காரு, ஹீரோ ஹீரோயின் இருக்கும்போது அந்த ட்ராக் போயிட்டுருக்கும்போது திடீர்னு இன்னொரு ஹீரோ என்ட்ரி ஆகும்போது அந்த ஹீரோவுக்கு தான் நிறைய முக்கியத்துவம் வரும்போது ஆல்ரெடி இருந்த ஹீரோ என்ன மனநிலையில் இருப்பார், அவர் குவிட் பண்ணி தான் சீரியலில் வந்து போவாரே தவிர அதே சீரியலில் கண்டிப்பாக இருக்க மாட்டார். ஆனால் பெருந்தன்மையோடு வந்து ருத்ரன் பிரவீன் வந்து இந்த சீரியலில் இருந்து இவ்வளோ தூரம் இருந்து முடிச்சு கொடுத்துருக்காரு. அப்போது இந்த மாதிரி ஒரு பெருந்தன்மை எந்த ஒரு ஹீரோக்கும் வரவே வராது. அந்த ஒரு பெருந்தன்மை இவருக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஆளை நான் பார்த்ததே இல்லைங்க, அவ்வளோ சூப்பரான ஒரு கைண்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக பாராட்டுறாரு. உண்மையிலே மனசு திறந்து வந்து ருத்ரன் பிரவீன் பண்ண அந்த விஷயத்தை வந்து இவ்வளோ தூரம் அழகாக வந்து சுவாமியால் மட்டும்தான் பாராட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த அளவு இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எந்த லெவலில் இருந்தால் இந்த அளவு மனம் திறந்து அவர் பாராட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து நாட் எண்டு, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர்னு சொல்லலாம். அந்த அளவு வந்து அவங்க வந்து எந்த அளவில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். அவங்க ஜாலியாக இருக்கிறதா இருக்கும், பாட்டு ஒன்றா பாடுறது இருக்கட்டும், ஃபஸ்ட்லேருந்தே மானதி ஆரம்பித்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் ஒரு பாட்டு போட்டி மாதிரி அவ்வளோ அழகாக பாடிட்டு இருப்பாங்க. ஜாலியாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது நம்மளுக்கே பொறாமையாக இருக்கும். அந்த அளவு சூப்பராக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு மகாநதியில் வந்து நிவீனும் வந்து நம்ம காவேரியும் இருக்கும்போது விஜய் வந்து வந்திருக்கும்போது நம்ம எல்லாரும் நிவீனும் காவேரி தான் வந்து பேராக இருந்தாங்க, நல்லா இருந்தது, எதுக்காக இப்படிலாம் மாற்றுறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக நிறைய கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜய் வந்தோடனே வீக்கா வீக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மாறியும் இருக்காங்க. இந்த சூழ்நிலை எந்த மாற்றமும் இல்லாமல் நம்ம சுவாமியும் வந்து அதே மாதிரி ருத்ரன் பிரவீனும் வந்து இந்த அளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க லாஸ்ட் வரைக்கும். ஒருத்தருக்கு வந்து அந்த ஈகோ இல்லாமல் இருந்திருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப பெரிய விஷயங்க. அடுத்து வந்து மாலையை யார் வந்து அவர் போட்டார் அப்படின்னு பார்த்தா நம்ம பிரவீன் வந்து ருத்ரன் பிரவீனுக்கு தான் அவர் போட்டிருக்காரு அந்த மாலையை. ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு வந்து எடுத்துக்காட்டால் அந்த மாலையை உடனே போட்டார். அவரும் என்ன பண்ணார், நம்ம வந்து சுவாமிக்கு வந்து அவர் கையில் இந்த மாலையை அவர் போட்டார். 2 பேரும் மாற்றி மாற்றி மாலையை வந்து சூப்பராக போட்டுக்கிட்டாங்க. இந்த நட்பு வந்து மீண்டும் தொடரணும், சீசன் 2லேயும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.